அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிற ஒரு வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அனீமியா அப்படிங்கிறது இரத்த சோகை அப்படிங்கிற நோய் என்கிறது எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு விஷயம். இப்போ இந்த இரத்த சோகை நோய்க்கான அடையாளங்களோடு ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர்ஸ் வந்து பலவிதமான பரிசோதனைகளை எழுதுவாங்க. குறிப்பா வந்து இரத்த சோகையை கண்டுபிடிக்க ஹீமோகுளோபின், ஆர்பிசி, பிசிவி இப்படி பல பரிசோதனைகளை எழுதி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கும்போது, இது டைப் ஆஃப் அனீமியாவுல ஒரு அனீமியா தான் இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா. இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியாவ கண்டுபிடிக்கணும்னா, இப்ப வந்து குறிப்பிட்ட சில பரிசோதனைகளை வந்து எழுதுவாங்க. இப்ப ஏப்ளாஸ்டிக் அனீமியாவ பல விதங்கள்ல கண்டுபிடிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப லெபார்ட்டரி வழியா பல பரிசோதனைகளை பண்ணுவாங்க. இமேஜினிங் செக்ஷன்ல பல பரிசோதனைகளை பண்ணுவாங்க. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, இமேஜினிங் செக்ஷன் அப்படிங்கும்போது எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு பரிசோதனை கூட எழுதுவாங்க. லெபார்ட்டரிக்கு அண்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப டைப் ஆஃப் அனீமியாவ கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்ப வந்து இதில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிஃபெரல் ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. இந்த பெரிஃபெரல் ஸ்மியர் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட மார்ஃபாலஜிய வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த அனீமியாவ. இந்த சிபிசில பார்த்தீங்கன்னா, பிளட் செல் இண்டிசஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிய வச்சு, அதில ஒரு வேல்யூ குடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, டிசைட் பண்ணுவாங்க இந்த டைப் ஆஃப் அனீமியாவ. அதுவும் இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து போன் மேரோ டிஸார்டர குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு டைப் ஆஃப் அனீமியா. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து போன் மேரோ அதாவது இந்த எலும்பு மஜ்ஜையிலருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்க தான் புரொடக்ஷனே நடக்குது. இப்ப இந்த போன் மேரோ டிஸார்டர் அப்படிங்கும்போது, இந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுற திறன் வந்து கம்மியாகுது. திறன் வந்து பாதிக்கப்படுது. இந்த பாதிக்கப்படுகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் செல்ஸோட உற்பத்தி கம்மியாகுது. இதனால வந்து ஒரு நோயாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ளாஸ்டிக் அனீமியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இத வந்து இமேஜினிங் செக்ஷன்ல எம்ஆர்ஐ எடுப்பதன் மூலமாக போன் மேரோ டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. லெபார்ட்டரி ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் அதாவது இந்த பிளட் செல்ஸோட குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக காணப்படும். இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ளாஸ்டிக் அனீமியா தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த WBC, RBC, இந்த பிளேட்லெட் அதாவது வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், இரத்த தட்டுகள். இந்த பிளட் செல்ஸ பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்க வேண்டிய நார்மல் வேல்யூவ விடைக்கும் ரொம்ப லோவா காணப்படும். அதாவது புரொடக்ஷன் கம்மியானதுனால, இந்த செல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருதுன்னா, நமக்கு வந்து பிளட்ல கம்மியாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிஃபெரல் ஸ்மியர் அப்படிங்கும்போது, இந்த பெரிஃபெரல் ஸ்மியர்ல மார்ஃபாலஜில வந்து எந்த ஒரு மாற்றமும் இதில தென்படாது. இப்போ ஒரு ஏப்ளாஸ்டிக் அனீமியா இருக்கிற ஒரு நோயாளியோட பிளட்ட எடுத்து நம்ம இந்த பெரிஃபெரல் ஸ்மியர் போட்டு, இந்த ஸ்டெயின் பண்ணி, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸோட மார்ஃபாலஜில தோற்றத்தில எந்த ஒரு பாதிப்பையுமே பார்க்க முடியாது. இது நார்மலா இருக்கும். ஆனா, இந்த செல்ஸோட குவான்டிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இடைவெளி விட்டு, விட்டு, விட்டு இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்குறீங்க இந்த பிக்சர்ல. இப்படி வந்து எண்ணிக்கை மிக கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து இந்த எண்ணிக்கை மிக கம்மியா இருக்கிறதன் மூலமாகவும், இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியாவ என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல கேன்சர் கண்டிஷனுக்கு கூட வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்ப இந்த லெபார்ட்டரி ஃபீல்டுல இந்த 2 டெஸ்ட்டின் அடிப்படையில கண்டுபிடிப்பாங்க. இமேஜினிங் மூலமா கண்டுபிடிப்பாங்க. இதுல வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதன் மூலமாகவும், இந்த இமேஜினிங் டெஸ்ட்டின் மூலமாகவும் ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப பிளட் செல்ஸோட ஃபார்மேஷன் எல்லாமே
கம்மியாக காணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.